கொந்தளிக்கிற கடலுக்கு நடுவுல ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட உயிரே போகலாம். இது ஏதோ சினிமா ஸ்டண்ட் இல்ல, இது ஒரு கமர்ஷியல் டைவரோட நிஜ வாழ்க்கை. கடலுக்கு அடியில வேலையை முடிச்சிட்டு வந்த இந்த டைவர் பயங்கரமான அலைகளுக்கு நடுவுல ஒர்க் போட்ல ஏற போராடுறாரு. படகு ஆடிக்கிட்டு இருக்கு, அலைகள் அடியில இழுக்குது. சின்ன தடுமாற்றம் இருந்தாலும் படகுக்கு அடியில சிக்கி உயிருக்கே ஆபத்தாயிடும். ஏன் இது இவ்வளவு ஆபத்தான வேலை? கடலுக்கு அடியில ஜீரோ விசிபிலிட்டி, அள்ளிக்கிட்டு போற ஸ்ட்ராங் நீரோட்டத்துக்கு நடுவுல நின்னு வெல்டிங் பண்றது, பைப்லைன்ஸ் ரிப்பேர் பண்றது, கப்பல்களை மெயின்டைன் பண்றதுன்னு உலகத்திலேயே மிக கடுமையான வேலைகளை இவங்க தான் பண்றாங்க. கூர்மையான மெட்டல், இடிஞ்சு விழுற ஸ்ட்ரக்சர்ஸ்ன்னு எந்த வினாடியும் எமர்ஜென்சி ஆகலாம். டைவர்ஸ்களோட பின்னாடி இருக்கிற தடிமனான கயிறு சாதாரணமானது இல்ல, அதுதான் டைவிங் அம்பிலிக்கல். இதன் மூலம் தான் மூச்சுவிட காற்றும் கம்யூனிகேஷனும் வரும். முதுகில் இருக்கிற சிலிண்டர் ஒரு பேலவுட் டேங்க். அவசர காலத்துக்கு மட்டும் தண்ணியை விட்டு வெளியே வந்தாலும் ஆபத்து முடியாது. கனமான ஹெல்மெட், வெயிட்ஸோட ஏணியில ஏறணும். டெக்கு வந்ததும் க்ரூ உடனே எக்விப்மெண்ட் கழட்டிடுவாங்க. அதை விட பெரிய ஆபத்து டீகம்பிரஷன் சிக்னஸ். ரொம்ப வேகமா மேலே வந்தா ரத்தத்துல நைட்ரஜன் குமிழ்கள் உருவாகி பக்கவாதம் வர கொண்டு போயிடும். அதனாலதான் கடலுக்கு அடியிலிருந்து மேலே வர்றது மட்டும் வேலை இல்ல. டீகம்பிரஷன் முடிஞ்சு 2 கால்களும் டெக்ல பத்திரமா நிக்கிற வரைக்கும் அவங்களோட ஒவ்வொரு நொடியும் போராட்டம் தான். இப்படி ஒரு வேலை கிடைச்சா நீங்க போவீங்களா? அதை கமெண்ட்ல சொல்லுங்க.